இப்ப பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பாருங்க எவ்வளவு நேர்த்தியாய் செய்யப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், இந்த கண்ணை தூக்கி ஆண்டவர் மேலே வச்சிருந்தாருன்னா ஒரு மாதிரி அகோரமா இருந்திருக்கும். இந்த மூக்கை தூக்கி என்ன பண்ணி இப்படி வச்சிருந்தாருன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா காணப்படும். ஆனா பாருங்க, ஒவ்வொரு உறுப்புகளையும் கர்த்தர் மிகவும் அழகாய் நேர்த்தியாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய தேவனுடைய அறிவு அளவில்லாதது. ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் தாங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நினைத்தார்னா ஒரு இமை பொழுதுல உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்ன பண்றாராம்?